வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பரிவர்த்தனை என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பரிவர்த்தனைனா என்னன்னு பார்ப்போம். பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு கிரகத்தினுடைய வீட்டுக்கு போகிறது தான் பரிவர்த்தனை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. இப்படி உங்கள் வீட்டுக்கு அவரும் அவர் வீட்டுக்கு நீங்களும் போகிறதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய், ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன். இப்போ மேசராசிங்கிறது செவ்வாயினுடைய வீடு, ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. இப்போ சுக்கிரன் மேசராசிலையும் செவ்வாய் ரிஷபராசிலையும் வீடு மாறி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் பரிவர்த்தனை. இந்த மாதிரி எந்த கிரகங்கள்னாலும் தன்னுடைய வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாம், அந்த கிரகம் இந்த வீட்டுக்கு வரலாம். இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை. இது ஃபஸ்ட்டு. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதுல எத்தனை டைப் ஆஃப் பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று கிரக பரிவர்த்தனை. கிரக பரிவர்த்தனைனா இப்போ செவ்வாய் சூரியன் வீட்டுக்கு போகலாம், சூரியன் செவ்வாய் வீட்டுக்கு வரலாம், குரு சுக்கிரன் வீட்டுக்கு போகலாம், சுக்கிரன் குரு வீட்டுக்கு வரலாம். இப்படி கிரகங்கள் தன்னுடைய வீட்டை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு பேர் பரிவர்த்தனை. அதுக்கு பேர் கிரக பரிவர்த்தனை. ரெண்டாவது இருக்கிறது பாவக பரிவர்த்தனை. பாவக பரிவர்த்தனை அப்படின்னா லக்னத்தை வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ ஏதாவது லக்னம் எடுத்துக்கலாம், அந்த லக்னத்துக்கு இந்த பரிவர்த்தனையான கிரகம் எத்தனாவது வீடில் வருது அப்படின்னு நம்ம தெரியணும். உதாரணத்துக்கு நீங்கள் மேச லக்னமே எடுத்துக்கோங்களேன். மேச லக்னத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்னா, மேசராசியில் சுக்கிரனும் ரிஷபராசியில் செவ்வாயும் இருக்குது அப்படின்னா 2 கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ மேச லக்னத்துக்கு 1வது பாவகமும் 2வது பாவகமும் பரிவர்த்தனை ஆயிருக்கு, 1வது வீடும் 2வது வீடும் பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மேச ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசியிலையும், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேச ராசியிலையும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாவக பரிவர்த்தனை தான், கிரக பரிவர்த்தனை தான். ஆனால் மேச லக்னத்துக்கு இது எத்தனாவது இடத்துக்குரிய பரிவர்த்தனையாக வருது அப்படின்னா, மேச ராசிங்கிறது 1வது ராசி, துலாம் ராசிங்கிறது 7வது ராசி. அப்போ 1வது ராசியும் 7வது ராசியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு, 1வது பாவமும் 7வது பாவமும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. இப்படி எந்த பாவம் எந்த பாவத்தோடனாலும் பரிவர்த்தனை ஆகலாம். அது லக்னத்தை பொறுத்து மாறும். பாவக பரிவர்த்தனைங்கிறது லக்னத்தை பொறுத்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசிலையும், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேசராசிலையும் இருக்கலாம். இது மேச லக்னத்துக்கு அது 1வது பாவமாகவும் 2வது பாவமாகவும் வரும். அதே மீன லக்னத்துக்கு 2வது பாவமும் 3வது பாவமும் பரிவர்த்தனையாக இருக்குன்னு சொல்லணும். அதே மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12வது பாவமும் 11வது பாவமும் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு லக்னம் மாறும்போது அந்த பாவகங்கள் மாறும். அப்போ எந்த 2 பாவகங்கள் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு பேர் பாவக பரிவர்த்தனை. 3வது நட்சத்திர பரிவர்த்தனை. நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது டைரெக்டாக கிரகங்கள் இடம் மாறாமல் கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இடம் மாறுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் இருக்கார். விருச்சிக ராசியில் செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அப்போ புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் கும்பராசியில் இருக்கார். புதன் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் புதனும், கேட்டை அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்குது. செவ்வாய் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது. கும்பராசியில் புதன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ புதன் செவ்வாய் நட்சத்திரத்துலையும் செவ்வாய் புதன் நட்சத்திரத்திலையும் இருக்குது. இதுக்கு பேர் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இது பாவகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது விருச்சிக லக்னமாக இருந்தால் 1வது பாவகமும் 4வது பாவகமும் பரிவர்த்தனையாக இருக்குது, நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். இதை பாவக பரிவர்த்தனையில் நட்சத்திர பரிவர்த்தனை ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி வரக்கூடியது. அதை நம்ம மேக்ஸிமம் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பாவக வேலையை செய்கிறதுனால பாவக பரிவர்த்தனை அப்படின்னு ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3 வகையாக பிரிக்கலாம். கிரக பரிவர்த்தனை வச்சு பலன் சொல்கிறது, பாவக பரிவர்த்தனையை வச்சு பலன் சொல்கிறது, நட்சத்திர பரிவர்த்தனை வச்சு பலன் சொல்கிறது. இப்படி 3 டைப்பாக பரிவர்த்தனை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிரக பரிவர்த்தனை அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இடம் மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய கேரக்டர் இப்போ உதாரணத்துக்கு மேசராசியும் சிம்மராசியும் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா, மேசராசி அதிபதி யார்? செவ்வாய்.
சிம்ம ராசி அதிபதி யார்? சூரியன். அப்போ சூரியன் வந்து மேச ராசிலையும் செவ்வாய் வந்து சிம்ம ராசிலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் வந்து சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த வீட்டில் அது இருக்குது, அதோட வீட்டில் இது இருக்குது, திரும்ப அது மாறி வரும்போது சொந்த வீட்டுக்கு வந்துடும். இதுக்கு பேர் தான் நம்ம பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். அந்த பரிவர்த்தனை என்ன செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இடம் மாற்றம் செய்யும். எந்த ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கோ கண்டிப்பாக வந்து முதல் பாதி வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துலையும் அடுத்த பாதி வாழ்க்கை வந்து வேற ஒரு இடத்துலையும் கழிக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில். இப்போ ஃபாரின் ட்ரை பண்ணார்னா ஃபாரின் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வந்துடுவார். ஏன்னா அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு 15 வருஷம் ஒரு இடத்துலையும் 15 வருஷம் இன்னொரு இடத்துலையும் வாழக்கூடிய சூழலை வந்து இந்த பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொடுக்கும், இடமாற்றம் செய்யும். அடுத்து இப்போ நீங்கள் படிக்கிறதுக்காக வந்து ஃபாரின் போகிறீங்கல்ல, இப்போ இங்கே படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகிறதும் சில நேரத்தில் வந்து பரிவர்த்தனை அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்து ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவே வந்து பாவக ரீதியாக வந்து அது 12வது பாவமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரின் போகக்கூடிய 9ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா ஃபாரின் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறது கிரக பரிவர்த்தனைக்கும் நட்சத்திர பரிவர்த்தனைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிரக பரிவர்த்தனைங்கிறது வெளிப்படையாக தெரியும், நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியாது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து சண்டை நடக்கிறத வந்து வெளியில் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா அது கிரக பரிவர்த்தனை. வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிறது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. வெளியில் வந்து நல்ல விதமாக இருக்குது, இவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிடுவாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிறது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே இன்டர்னலாக சண்டை போட்டுக்கிடுவாங்க, வெளியே தெரியாது. கிரக பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா சண்டை போடுறது வெளியிலையும் தெரியும். இதுதான் நட்சத்திர பரிவர்த்தனைக்கும் கிரக பரிவர்த்தனைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து இந்த பரிவர்த்தனை என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வந்து இடம் மாற்றம் செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற வைக்கும். ரெண்டாவது அதை செய்யக்கூடியது வந்து இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை செய்யாமல் வேற ஒரு விஷயத்த செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடு கட்டாமல் வேற ஒரு வேலையை பார்க்குறது. நான் வந்து பெரிய கோடீஸ்வரர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையை செய்கிறது. நான் வந்து மதுரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போகிறது. இப்போ ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டு இருக்கும்போது மைண்டு சேஞ்ச் ஆகி வேற ஒரு செயல் செய்கிறது, அந்த மாதிரி செய்ய வைக்கும். அதே மாதிரி வந்து இந்த பரிவர்த்தனை அவங்க விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க, செயல்பட கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லோரும் என்ன செய்வாங்களோ அதுக்கு முரணாக செயல்படுவாங்க. எப்படி செயல்படுவாங்க? இப்போ வந்து எல்லோரும் வந்து காசு எடுத்து ஒரு நகை எடுத்து பீரோ லாக்கரில் வைப்போம் அப்படின்னா இவங்க வந்து மொட்டைக்கட்டையாக வந்து ஒரு செல்ஃபில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பாதுகாப்பாக வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற நெறிமுறை இல்லாமல் எல்லோரும் செய்கிறத மாற்றி செய்வாங்க. பரிவர்த்தனை உள்ளவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பரிவர்த்தனை உள்ளவங்ககிட்ட வந்து நீங்கள் எந்த ஒரு ரகசியத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இன்னொருத்தன்ட்டு போய் உளறிடுவாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. கிரக பரிவர்த்தனை உள்ளவங்க சொல்கிறது வந்து நேரடியாக தெரியும், இவன் தான் போய் அங்கே போய் போட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நட்சத்திர பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா இவன் தான் போட்டு கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் வந்து மறைமுகமாக வந்து உங்களை வந்து இன்னொருத்தன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். உங்கள் ரகசியத்தை வந்து இன்னொருத்தன்ட்ட வெளிப்படையாக இல்லாமல் யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி சீக்கிரட்டாக வந்து ரகசியத்தை வந்து பரிமாறுவாங்க. அதனால் நட்சத்திர பரிவர்த்தனை வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சீக்கிரட்டை வந்து உங்களுக்கு சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொன்னால் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் சீக்கிரட்டை சொல்லி மறைமுகமாக சொல்கிறதுனால யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது, நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க. கிரக பரிவர்த்தனை ஒன்று சொல்லவே கூடாது, டைரெக்டாக போய் உளறிடுவான். இது ரெண்டாவது. மூணாவது வந்து உயர்வு தாழ்வு வாழ்வில் இருக்கும். ஒரு பரிவர்த்தனையில் வந்து ஒரு கிரகம் வந்து நீசமாக இருக்குது, ஒரு கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்க கிரகம் வந்து நீசமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது வாழ்வில் வந்து தாழ்வு வந்துடும். அதே நீசமாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து திரும்ப வேறு பிளேஸ்க்கு போகும்போது வாழ்வில் வந்து உயர்வு வந்துடும். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல் பாதி நல்லா இருந்தாங்கன்னா அடுத்த பாதி வந்து கீழே போகிறாங்கன்னு அர்த்தம். முதல் பாதி கீழே இருந்தாங்கன்னா அடுத்த பாதி வந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ரிவர்ஸ் அனாலிசிஸ், பின்னோக்கி சிந்திக்கும் திறன் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வக்கர கிரகமும் பரிவர்த்தனையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க செயல்படும். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வக்கர கிரகமும் பரிவர்த்தனையும் ஒரே மாதிரி தான் செயல்படும். ஒரு வக்கரமான கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும், நல்ல பலன் தான் கொடுக்கும். வக்கர கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா ரொம்ப நல்ல பலனையே செய்யும். வக்கர கிரகமும் பரிவர்த்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து மேட்ச் ஆகி வரும் பலன்கள் வந்து. வக்கர கிரகத்துக்கு என்ன பலன்லாம் சொன்னேனோ அது எல்லாமே வந்து பரிவர்த்தனைக்கும் பொருந்தி வரும். அதாவது சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது வேறையாக இருக்கும். செஞ்சுட்டு இருக்கிறதுல வந்து அடிக்கடி வந்து மாற்றம் ஏற்படும். படித்த வேலை ஒன்று படிச்சிருப்பாங்க, படித்ததுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு போகிறது. அதே மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த செயலை வந்து செய்யாமல் வேற ஒரு செயல் செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து கேரக்டர் நல்லவனா கெட்டவனா ஜட்ஜ் பண்ண முடியாது. பரிவர்த்தனை உள்ளவனையும் வக்கர கிரகம் உள்ளவனையும்
இவன் நல்லவனா கெட்டவனா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் நல்லவனாக இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அயோக்கிய பையலாக மாறுவான். திடீர்னு சைவம் சாப்பிட்டுட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவான். இப்படி எல்லாமே மாறி மாறி குண்டக்க மண்டக்க இருக்கிறதுனால இவங்களை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து நீ எடுத்துக்க முடியாது. மாற்றி மாற்றி செயல்பாடு இருக்கும். அதனால் வந்து நல்லவனும் எடுத்துக்க முடியாது, கெட்டவனும் எடுத்துக்க முடியாது. கொஞ்ச நாள் நல்லவனாகவும் கொஞ்ச நாள் கெட்டவனாகவும் இருப்பாங்க. கொஞ்ச நாள் சொந்த வீட்லேயும் கொஞ்ச நாள் வாடகை வீட்லேயும் இருப்பாங்க. கொஞ்ச நாள் வந்து காசுள்ள வசதி உள்ளவனாகவும் கொஞ்ச நாள் வசதி இல்லாதவனாகவும் இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஃபாரின்லேயும் கொஞ்ச நாள் ஊர்லேயும் இருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. பரிவர்த்தனையானவங்களோ வக்ர கிரகங்கள் இருக்கிறவங்களோ வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி உங்களால் கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியாது. அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இதுதான் பரிவர்த்தனை செய்யக்கூடிய வேலைகள். இதை வந்து சீக்கிரட்டாக செய்கிறது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை, டைரெக்டாக செய்கிறது வந்து கிரக பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, கோச்சார கிரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்குது. செவ்வாய் வந்து ரிஷபராசிலையும் சுக்கிரன் வந்து மேச ராசிலையும் பரிவர்த்தனையாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ வந்து செவ்வாய் வந்து எப்போ மேச ராசியில் வராரோ அப்போ வந்து ரிஷபராசியில் இருக்க செவ்வாய் வந்து மேச ராசிக்கு வந்துடுவார். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எப்போ மேச ராசியில் வருதோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மேச ராசிக்கு வந்துடும். அதே மாதிரி கோச்சார சுக்கிரன் எப்போ வந்து ரிஷபராசிக்கு வருதோ அப்போ வந்து மேசத்தில் உள்ள சுக்கிரன் வந்து ரிஷபராசிக்கு வந்துடும். அப்போ இந்த பரிவர்த்தனை எப்போ கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னா, பரிவர்த்தனைக்குரிய வேலை எப்போ நடக்கும்னா, கோச்சார கிரகங்கள் அந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்கள் மேலே ட்ராவல் பண்ணும்போது இந்த பரிவர்த்தனையினுடைய சம்பவம் நடக்கும். தசா புத்தியில் இந்த பரிவர்த்தனை எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல கிரகம் இருக்கோ அந்த பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு தசா புத்தியில் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்குல்ல. இப்போ தசா புத்தியில் வந்து சுக்கிர தசை வந்துச்சுன்னா சுக்கிரன் வந்து மேசராசியில் இருக்குன்னா மேசராசியினுடைய பலனை தான் சுக்கிரன் செய்யும். அந்த பரிவர்த்தனை பலனை வந்து சுக்கிரன் செய்யாது தசா புத்தியில். கோச்சாரத்தில் வந்து சுக்கிரன் வந்து கோச்சார சுக்கிரன் வந்து ரிஷபராசியில் வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்க சுக்கிரனும் ரிஷபராசிக்கு வந்து அந்த ரிஷபராசியினுடைய பலனை செய்யும். கோச்சாரத்தில் இருக்க கிரகம் வந்து பரிவர்த்தனையுடைய பலனை செய்யும். தசாபுத்தியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து தசாபுத்தியில் எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கோ அந்த பலனை செய்யும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ பரிவர்த்தனையில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்ப்போம். பரிவர்த்தனையில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நட்பு பரிவர்த்தனை. நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்கள் பரிவர்த்தனை அடைகிறது நட்பு பரிவர்த்தனை. அதே மாதிரி சுக்கிரன், சனி, புதன் பரிவர்த்தனை அடைஞ்சால் அதுக்கு பேரும் வந்து நட்பு பரிவர்த்தனை. பகை பரிவர்த்தனை அப்படின்னா அந்த டீமில் உள்ளது இந்த டீமுக்கும் இந்த டீமில் உள்ள கிரகம் அந்த டீமுக்கும் போகும்போது பரிவர்த்தனை நடக்கிறது வந்து பகை பரிவர்த்தனை. உதாரணத்துக்கு சுக்கிரன், குரு வந்து பகை பரிவர்த்தனை, செவ்வாய், புதன் வந்து பகை பரிவர்த்தனை, சனி, சூரியன் வந்து பகை பரிவர்த்தனை. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா பாதிப்பு வந்து பாதிப்பு இருக்கும். பரிவர்த்தனையில் வந்து நல்லது கெட்டது 2 கம்பைண்டாகி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்பு பரிவர்த்தனையில் வந்து 90% ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீச பரிவர்த்தனைனா நீசமான கிரகம் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு போகிறது. அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது வந்து நீச பரிவர்த்தனை. அதுக்கடுத்து உச்ச பரிவர்த்தனை. நீச பரிவர்த்தனைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா நீச பரிவர்த்தனை கூட எக்ஸாம்பிள். செவ்வாய் வந்து கடகத்துலேயும் சந்திரன் வந்து விருச்சிகத்திலையும் இருக்கும்போது விருச்சிகத்தில் வந்து நீசம் அடைவார் சந்திரன். இவர் வந்து செவ்வாய் வந்து அந்த இடத்துல வந்து உச்சமடைவார். செவ்வாய் வந்து அந்த இடத்துல நீசமடைவார். சந்திரனும் நீசமடையும், செவ்வாயும் அந்த இடத்துல வந்து நீசமடையும். அதுக்கு பேர் தான் வந்து நீச பரிவர்த்தனை. நீச பரிவர்த்தனை கொஞ்சம் வந்து தப்பான பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய லெவலில் ஏற்றத்தை கொடுக்காது. ஏன்னா ரெண்டுமே நீசமாக இருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் ரொம்ப தாழ்ந்த நிலையிலேருந்து ஒரு நல்ல செட்டில் ஆகக்கூடிய நிலைமைக்கு வர்றதுக்கு பேர் நீச பரிவர்த்தனை. ஆனால் இது வந்து அவ்வளோ நல்ல பரிவர்த்தனை இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குது, கொஞ்ச நாள் வந்து பாதிப்பை கொடுக்குது நீச பரிவர்த்தனை. உச்ச பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை. உதாரணத்துக்கு சூரியன், செவ்வாய். சூரியன் வந்து மேச ராசியில் இருக்குது, செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் இருக்குது அப்படின்னா இது வந்து உச்ச பரிவர்த்தனை. சூரியனுக்கு அது உச்ச பரிவர்த்தனை. ஏன்னா சூரியன் வந்து மேச ராசியில் உச்சமாகிறாரு, திரும்ப வரும்போது ஆட்சி ஆகிறாரு. அப்போ ஆட்சி உச்சம் பெற சூரியன் வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால அற்புதமான நல்ல பலன்களை வந்து செய்யும். சூரியன், செவ்வாய் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை வந்து உச்ச பரிவர்த்தனை. ஒரு கிரகம் வந்து உச்சமாய் பரிவர்த்தனை ஆகிறதுனால அற்புதமான பலன்களை செய்யும். அற்புதமான பரிவர்த்தனைனா உச்ச பரிவர்த்தனை, நட்பு பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். வக்கர பரிவர்த்தனை. வக்கர கிரகங்கள் 2 வக்கர கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாயும் வக்கரமாக இருக்குது. உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து இதில் இருக்குதுன்னு வச்சுப்போம். செவ்வாய் வந்து ரிஷபராசிலையும்
சுக்கிரன் வந்து மேச ராசியிலையும் இருக்குது அப்படின்னா இந்த 2 கிரகங்களும் வக்கரமாக இருந்து பரிவர்த்தனை அடைஞ்சு அப்படின்னா அதே அற்புதமான பலன்களை வந்து செய்யுது. அடுத்து திரிகோண பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை வந்து 1, 5, 9 அதில் ஏதாவது ஒரு பாவத்தில் வந்து பரிவர்த்தனை நடந்தாலோ, கேந்திர பரிவர்த்தனை 1, 4, 7, 10 இந்த பரிவர்த்தனை நடந்தாலோ அற்புதமான பலன்களை வந்து செய்யுது. திரிகோண பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. கேந்திர பரிவர்த்தனை நடந்துச்சு அப்படின்னா அது வந்து காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்குது. 3, 8, 6, 8 போன்ற பரிவர்த்தனை அமைப்புகள் வந்து கண்டம் சம்மந்தப்பட்ட அமைப்பு மறைமுகமான வருமானத்தை கொடுத்தாலுமே அதில் பிரச்சனையும் சேர்ந்து கொடுக்குது. அதனால் வந்து ஒரு நல்ல அமைப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. 3, 8, 6, 8 பரிவர்த்தனை. அடுத்து ஒற்றை அண்ட் இரட்டை பாவ பரிவர்த்தனை. அதாவது வந்து 1, 3, 5, 7, 9, 11, 2, 4, 6, 8, 10, 12 இது போன்ற இரட்டை பாவங்கள் பரிவர்த்தனை, ஒற்றை பாவங்கள் பரிவர்த்தனை 2 விதமாக பிரிக்கலாம். இரட்டை பாவங்கள் பரிவர்த்தனை வந்து பொருளுக்கு ஏற்றமாகவும், ஒற்றை பாவ பரிவர்த்தனை வந்து உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களுடைய தனித்துவத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து ஏற்றத்தை கொடுக்கும். இப்படி வந்து பரிவர்த்தனையில் பல டைப்ஸ் இருக்குது. அது என்ன செய்யுதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதுலேயும் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பரிவர்த்தனை இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து பார்த்த உடனே இப்படி கேட்ட உடனே நம்ம எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட முடியாது. இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணணும். ஒவ்வொரு பரிவர்த்தனை அமைப்பையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். கேந்திர பரிவர்த்தனை, திரிகோண பரிவர்த்தனை, 6, 8 பரிவர்த்தனை, கிரக பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, பாவ பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனைக்கே வந்து ஒரு 10 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி பரிவர்த்தனை என்னெல்லாம் செயல்படுது, ஒவ்வொரு கிரகமும் பரிவர்த்தனை ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் பண்ணி தான் பலனை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் ரிசர்ச் பண்ணுங்கள். பண்ண வந்து உங்களுக்கு புரிதல் வந்து அதிகமாகும். பலன்கள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சியில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ செய்யுது அப்படின்ட்டு. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.